வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள ஆய்விற்காக சென்னையில் இருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிவகங்கையில் இன்றும் நாளையும் கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு 1 கோடி ரூபாயில் சிலை அமைக்க நாளை அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காரைக்குடியில் 50 லட்சம் மதிப்பீட்டில் கவிஞர் முடியரசனுக்கு சிலை அமைக்கவும் அடிக்கல் நாட்டுகிறார். வாரிசு, கேம் சேஞ்சர் திரைப்படங்களை தயாரித்த தில்ராஜுவுக்கு சொந்தமான இடங்களில் ஐடி ரெய்ட். ஹைதராபாத்தில் உள்ள தில்ராஜு வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 8 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. தெலங்கானாவில் புஷ்பா 2 படத்தின் தயாரிப்பாளரான மைத்ரி நவீன் வீடு, அலுவலகத்தில் ஐடி சோதனை. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி செரிக்கு சொந்தமான இடங்களிலும் ரெய்ட். புதுக்கோட்டையில் கல்குவாரி முறைகேடு தொடர்பாக புகார் அளித்த அதிமுக நிர்வாகி ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவம். சம்பந்தப்பட்ட கல்குவாரியில் கனிம வளத்துறை, வருவாய்த்துறையினர் ஆய்வு. தான் இருக்கும் கட்சியில் இருப்பவர்களையே விமர்சனம் செய்யும் துணிச்சல் கொண்டவர் எஸ்.வி. சேகர். 2026 சட்டமன்ற தேர்தலில் எஸ்.வி. சேகரை பயன்படுத்திக் கொண்டால் போதும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கொடிகளுடைய நிறம் மாறலாம், ஆனால் மனிதனுடைய நிறம் மாறக்கூடாது. அதற்கு உதாரணம் நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்கள். தைரியமாக நாம் சொல்ல முடியும், எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கட்சியில் அவர் இருந்தாலும் துணிச்சலா எதையும் எடுத்து சொல்லக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. நடிகர் விஜய் இன்னும் முழுமையாக அரசியலுக்கு வரவில்லை என எஸ்.வி. சேகர் பேட்டி. தற்போதைய சூழல் நீடித்தால் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் கருத்து. பணம் வாங்கினாதான் எம்எல்ஏ இருக்க முடியுமா? தற்போது அரசியல் சூழ்நிலை, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையே நீடித்தால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செந்தில் முருகன் திமுகவில் இணைந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கர்நாடக மாநில பெண்ணின் வேட்புமனு ஏற்கப்பட்டதால் பரபரப்பு. எதிர்ப்பு எழுந்த நிலையில் மனு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மணீஷ் தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 46 பேர் போட்டியில் உள்ளதாக தேர்தல் அலுவலர் தகவல். ஏற்கனவே 47 என அறிவிக்கப்பட்ட நிலையில் கர்நாடக பெண்ணின் மனு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து புதிய அறிவிப்பு. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் அனுமதியின்றி பிரச்சாரம் செய்ததாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மீது மேலும் ஒரு வழக்கு. தேர்தல் விதியை மீறியதாக இதுவரை சீதாலட்சுமி உட்பட 5 பேர் மீது வழக்கு. டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு, பரந்தூர் விமான நிலையத்திற்கு மட்டும் ஆதரவா? தமிழக அரசுக்கு விஜய் கண்டனம். அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையில எடுத்திருக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ, அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம். குடியிருப்பு பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் வந்தால் சுடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேட்டி.
விஜய் வாய்க்கு வந்ததை எதையாவது பேசிக் கொண்டிருப்பார் எனவும் விமர்சனம். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் அரசியல் செய்வதை விடுத்து திட்டத்தின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள். கோமியத்தில் மருத்துவ குணங்கள் உள்ளதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளது. சென்னை ஐஐடி இயக்குநர் காவகோடி மீண்டும் சர்ச்சை பேச்சு. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஒரு பேட்டன்ட்டும் யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புகிறேன். அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கோமியத்தில் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அன்றைக்கி சொன்னது. அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்குது, நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா. இப்போ அதில் இப்போ இந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அது அதில் இருக்கா இல்லையாங்கிறது சயின்டிஃபிக்காக வேணும். சயின்டிஃபிக்காக ஒரு 5 பேப்பர் இருக்குது. 5 பேப்பர் அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கோமியம் குறித்த ஐஐடி இயக்குநர் காமகோடியின் கருத்து அவர் வகிக்கும் பதவிக்கு அழகு அல்ல என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எதிராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசுவதாகவும் காட்டம். அப்படின்னு சொல்லியிருந்தாரா ஏற்றுக்கணும். ஆனால் அவர் நேரடியாக போய் பசு கோமியத்துக்கு குடின்னு சொன்னது, அவர் நீங்கள் தமிழில் தான் சொன்னார், மற்றவங்களாம் கேட்டாங்களே இல்லையா, நேரடியாக குடின்னு சொன்னது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகு அல்ல என்றுதான் நினைக்கிறேன். சென்னை மெட்ரோ ரயில்களுக்குள் உணவுகளை உட்கொள்ள அனுமதி இல்லை. சுமூகமான இனிமையான பயணத்தை உறுதி செய்ய விதிகளை பின்பற்ற வேண்டும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 28 டன் யூரியா பறிமுதல். விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட யூரியா முறைகேடாக வைக்கப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் விசாரணை. பருவம் தவறி பெய்யும் மழையில் இருந்து பயிர்களை காக்க நாகை மாவட்டத்தில் இரவிலும் அசராமல் நடக்கும் அறுவடை பணி. நெல்மணிகள் நீரில் மூழ்கி முளைக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மும்முரம். இந்தியாவில் இருந்து 1 மில்லியன் டன் வரை சர்க்கரை ஏற்றுமதி செய்ய நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி. ஏற்றுமதிக்கு அனுமதியால் 5 கோடி விவசாயிகள், 5 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என தகவல். இன்ஸ்டாகிராமில் பழகி மார்பிங் படங்களை வெளியிடுவேன் என புதுச்சேரி சிறுமியை மிரட்டிய மன்னார்குடி இளைஞர் கைது. முன்பின் தெரியாத நபர்களுடன் பேசும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுரை. பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி முதல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதத்துடன் மசால் வடை வழங்கப்படும் என அறிவிப்பு. தினமும் 50,000 மசால் வடைகள் தயார் செய்து பக்தர்களுக்கு வழங்க தேவஸ்தான அதிகாரிகள் திட்டம். தைவானின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டடங்கள். ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவானதாக தகவல். ரஞ்சி கோப்பைக்கான மும்பை அணியில் இடம் பிடித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மா. 10 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளூர் போட்டிகளில் களம் காண்கிறார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டனாக ரிஷப் பந்த் நியமனம். லக்னோ அணி கோப்பையை வெல்வதற்காக தனது திறமையையும் உழைப்பையும் 200% வெளிப்படுத்துவேன் என பேச்சு.